புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம், சகரியாவுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், 1 கொரிந்தியர் 1:28, யோபு 8:7, சகரியாவுடைய புஸ்தகம் 4:10, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். இந்த வசனங்களை வாசித்து ஒரு சின்ன செய்தியை தியானிப்போம். வாசியா. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். அற்பமான துவக்கமும் சம்பூர்ணமான முடிவு. அற்பமான துவக்கமும் சம்பூர்ணமான முடிவு. சகரியாவுடைய புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? போதும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது அற்பமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். வாசிங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அற்பமான ஆரம்பமும் சம்பூர்ணமான முடிவும். சரியா? இப்போ நம்முடைய லைஃப்லையும் கூட அப்படி நம்முடைய லைஃப்பில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு முடிவு இருக்கணும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் போது அற்பமான இந்த சரீரத்தை கர்த்தர் மகிமையான சரீரமாய் மாற்றுகிறார். வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அற்பமான சரீரம் மகிமையான சரீரமா மாறணும். மரணத்துக்கு பிற்பாடு கர்த்தருடைய வருகையில் அந்த சரீரம் எப்படி இருக்கணும்? மகிமையான சரீரமாக இருக்கணும். பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு இருக்குது. நீங்கள் இந்த அற்பமான சரீரத்தை என்ன வேணா செய்யுங்க. எத்தனை வகையான கூட்டைக்ஸ், எத்தனை வகையான நகை நட்டுகள், எவ்வளோ ஆடம்பரத்துக்கு ஏதுவாக எப்படி வேணா வாழ்ந்துடு, தப்பவே கிடையாது, வாழலாம். ஆனால் மகிமையான சரீரமாக மாறுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாய் கர்த்தர் மாற்ற விரும்பார். சரியா? இதுக்கு நம்ம முதல்ல எடுத்த குறிப்பு போன வாரம் உள்ளது போல எப்தா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-11 வாசித்துட்டு இன்றைக்கு அதிலிருந்து கொஞ்சம் சின்ன வார்த்தைகளை தியானிச்சுட்டு போவோம். வாசிங்க. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1-11 வாசியா. கீலேயாத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாயிருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கிலேயாத் அவனை பெற்றான். அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களையெல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாட்டும். எப்தா என்று சொன்னால் கர்த்தர் விடுவிக்கிறவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் அந்த பேருக்கு. எப்தாவுடைய வாழ்க்கையில் இருந்த அற்பமான ஒரு 7 காரியமும் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமான ஒரு 7 விஷயத்தையும் உங்களுக்கு ஒழுங்குபடுத்தி சொல்கிறோம். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டோம், சும்மா அப்படி ஒழுங்குபடுத்தி. நேரம் எடுத்தாலும் தவறு கிடையாது. கேட்டதையே கேட்கறதுனால தப்பு கிடையாது. வாழ்க்கை மாறணும். புதுசாக கேட்டேன் அப்படிங்கிறது போல பிரசங்கம் கேட்டேன் அப்படிங்கிறத விட ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு நல்ல மாற்றம் தேவனால் நடப்பிக்கப்பட்டால் நல்லா இருக்கும். அவனுடைய பிறப்பு ஒரு மோசமானது. அவனுடைய வாழ்க்கையில் இருந்த 7 காரியமாக ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு சொல்கிறோம். அவனுடைய பிறப்பு ஒரு மோசம். அதாவது என்ன சொல்லலாம், அப்பா ஒரு பக்கம் மோசம், தாயும் ஒரு பக்கம் மோசம். ஜனனமே அவனுக்கு ஒரு மோசமான நிலவரம். அப்பனும் ஒழுக்கக்கேடான மனுஷன். அப்போ ஒரு நல்லவனாக இருந்தால் ஒரு பரஸ்திரியை போய் அவன் என்ன செய்திருக்க மாட்டான், வச்சிருக்க மாட்டான். அவன் அப்பனும் ஒழுக்கக்கேடான, தாயும் ஒரு ஒழுக்கக்கேடா. பிறப்பே அவனுக்கு அவ்வளோ நல்ல இது. ரைட்டா? நம்ம போன வாரம் இதெல்லாம் விளக்கி சொன்னோம். 2, அவனுடைய லைஃப்பில் ஒரு நல்ல அன்பு கிடைக்காத நிலவரம் இருந்துச்சு. அவனை நேசிக்கிறதுக்கு, அவனுக்கு விசாரிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவன் அன்பாக விசாரிக்கிறதுக்கு, நேசிக்கிறதுக்கு, அவனுக்கு அன்பு பாராட்டுறதுக்கு யாருமே இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. சரியா? அவங்க அம்மா ஏற்கனவே ஒரு மோசமானவங்க. அங்கே அவங்க தாய் காரியத்தையே அங்கே சொல்லலை. அதனால் அவங்க மோசமான லைஃபுக்கு எதுவாக ஒன்றுமே இல்லை. தகப்பனார் விசாரிக்க அன்பு செலுத்தக்கூடிய இடம், அந்த ஊரில் இருந்த மூப்பனார், அவங்க தலைவர்கள் போல இருந்தவங்க, அப்படிப்பட்ட பெரிய ஆட்கள் யாருமே அவனை நேசிக்கிறதுக்கு இல்லை. 2வது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அதாவது அற்பமான நிலவரம், அன்பு செலுத்துறதுக்கு விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த காலவேளையில் ஒருவேளை உங்களுக்கு வாழ்க்கை கூட அப்படி இருக்கலாம். என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு இருக்கலாம். இல்லை, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது. அற்பமான ஆரம்பம். வேதத்தில் வாசிக்கும் போது அவன் ஒரு துரத்தப்படுகிற ஒரு அனுபவத்திலே காணப்பட்டான். அவன் தகப்பன் வீட்லேயும் துரத்துனாங்க. அவன் சொல்லும்போது அந்த 11:7 வாசிக்கும்போது
இந்த ஊர்ல இருந்தவங்களும் அவனை துரத்தி இருக்கிறாங்க. வாசிங்க. அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள்? பாத்தீங்களா, பகைத்து துரத்தி இருக்கிறாங்க. வெறுக்கப்பட்டவன், பகைக்கப்பட்டவன், துரத்தப்பட்டவன். ஒரு அற்பமான ஆரம்பம். இன்னைக்கு கூட அப்படிதான் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே வயதானவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மரியாதை எல்லாம் கிடைக்கும்னு எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லைங்க. எல்லாம் ஆச்சரியமாக இருக்கு. வெறுக்கப்படுறாங்க, ஒதுக்கப்படுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த பெண்கள் இனத்தை ரொம்ப உயர்வாக சொல்லுவாங்க, ரொம்ப உயர்வாக சொல்லுவாங்க. நான் கூட பிரசங்கங்களில் சில நேரம் சகோதரிமார்களை சொன்னாலும் எனக்கு பெண்களை குறித்த விஷயத்தில் எந்த விதமான குறைவான எண்ணம் கிடையாது. அல்லேலூயா. சிலர் ரொம்ப ஒஸ்தியாக பேசுவாங்க, நான் சரியாக இது செய்ய மாட்டேன். பெண்கள் இனத்தை நல்லா சொல்லுவாங்க. ஆனால் அந்த பெண்கள் இனத்தில் பாருங்கள், இந்த மாமியார் மருமகா இனத்தில் ரொம்ப வித்தியாசம். இந்த மாமியார் மருமகா இனம் ரொம்ப மோசமான இனம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பெண்கள் இனம் நல்ல இனம், ஆனால் அந்த பெண்கள் இனத்துக்குள்ளே இந்த மாமியார் மருமகான்னு ஒரு இனம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? தாய் மகாங்கிற இனம் அல்ல, மாமியார் மருமகான்னு ஒரு இனம் இருக்குது. அது பார்த்துருக்கீங்களா? மருமகளுக்கு மாமியாரை பிடிக்காது, மாமியாருக்கு மருமகளை பிடிக்காது. எந்த மாமியார் 100க்கு 90 மாமியார் மருமகளை குறை சொல்லுவாங்க, 100க்கு 90 மருமகா மாமியார் என்ன செய்வாங்க? குறை சொல்லுவாங்க. அந்த பெண்கள் இனம் மட்டும் மோசமானவங்க. மற்ற எல்லா பெண்கள் இனமே எப்படிப்பட்டவங்க? மேன்மையானவங்க. புரியுதா உங்களுக்கு? ஆம்பளைகள் பக்கம் ஒரு சின்ன சிரிப்பு இருக்கு. இந்த மாமியார் மருமகளுடைய பெண்கள் இனம் மோசம், மற்ற பெண்கள் எல்லாம் நல்லவங்க, மேன்மையானவங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுதியில் இருக்குது. ஏன்னா எந்த மருமகளும் 100க்கு 90 மாமியாரை என்ன செய்கிறாங்க? குறை சொல்கிறாங்க. எந்த மாமியாரும் 100க்கு 90 மருமகளை என்ன செய்கிறாங்க? குறை சொல்கிறாங்க. இந்த மாமியார் மருமக பிரச்சனையில் இருக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம்னா, 100 வருஷமாக பாரம்பரியமாக குடும்பமாக ஐக்கியமாக இருக்கிற குடும்பத்தை ஒரு மருமகளால் மட்டும்தான் பிரிக்க முடியும். அது ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு சிலாக்கியம் பெற்றவங்க. எந்த பெண்ணாலும் எந்த குடும்பத்தையும் பிரிக்க முடியும் என்பது அவங்கள்ட்ட இருக்கிற பவர்ஃபுல். அது எப்படி அப்படின்னு நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எவ்வளவு நேசிக்கிற தாயை விட்டு ஒரு பெண்ணால் மட்டும் பிரிக்க முடியும் ஒரு ஆணை. அது அவங்கள்ட்ட இருக்கிற பவர். இந்த பெண்கள் என்ன மோசம் அப்படி இல்லை, அவங்களுடைய பவரை பற்றி பேசுகிறேன். அல்லேலூயா. பெண்களுக்கு இருக்கிற பவர் எவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்ற பவர் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ரொம்ப சுலபமாக அழகாக இது செய்வாங்க. அந்த மாஸ்டர் மைண்ட் வேறு யாருக்கு என்ன செய்யாது, பெரிய ஆம்பளைகளுக்கு கூட என்ன செய்யாது, வராது. எவ்வளோ படித்து விஞ்ஞான உலகத்தில் கொடி கட்டி பறக்கிற ஆண்களுக்கு கூட அந்த மைண்ட் வராது. ஆனால் படிப்பறிவே இல்லாட்டாலும் கூட இந்த விவரம், இந்த அறிவு கூடுதலாக இருக்கிறது இந்த மருமகளாக வரக்கூடியவங்களுக்கு. அவங்க ஆனால் அந்த பெண்கள் என்ன கொஞ்சம் தவறானவங்க, மற்றபடி உள்ள பெண்கள் என்னெல்லாம் நல்லவங்க. அல்லேலூயா. மற்றபடி உள்ள பெண்கள் என்னெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா மேன்மையானவங்க. ரைட், ஓகே. நீங்கள் எல்லாரும் சிரிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கு. சரி, இப்போ 4வது அற்பமானவர் அப்படிங்கும்போது குடியிருக்கிற இடத்துல அவன் ஒரு அற்பமான, கடந்த வாரத்திலே நாம் உங்களுக்கு சொன்ன நரபலி கொடுக்குற, பிணங்கள் போடப்படுகிற, குப்பை தட்டுகிற இடம் போல உள்ள தோப் தேசம் அவனுடைய வாழ்க்கையாய் மாறிது. அற்பமான ஆரம்பம். வாழ்கிற இடம் ரொம்ப மோசமான இடம். அதாவது கலிச்சியான் அப்படிலாம் தமிழில் சொல்லுவாங்க, சேரி போல அந்த மாதிரி ஒரு இடம். அது ஒரு தேசம்னு சொல்லியிருக்கு, ஆனால் அந்த இடம் பார்த்தா ரொம்ப மோசமான இடம். அவ்வளோ நல்ல இடமா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இன்றைக்கி அப்படிதான் நம்முடைய நிலவரத்தில் கூட சில நேரங்களில் இந்த அற்பமான நிலவரம் வந்துடுது. சில நேரங்களில் பாருங்க, நல்ல இடங்கள் ஒரு வீடு கூட வாடகைக்கு எடுக்க முடியாமல் நமக்கு ஆயிடுது. அவனுடைய அற்பமான ஆரம்பத்தை பாருங்க, எங்கே அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. இருக்கிற இடம் ரொம்ப மோசமான, வாழ்றதுக்குள்ள இடம் ரொம்ப மோசமான இடமா இருந்துச்சு. அப்புறம் வேதத்தில் வாசிக்கும் போது அவன் கூட சேர்ந்த நண்பர்கள் வீணரானவர்கள். அவ்வளவு வேறுமையா கேட்டவன், அவன் ஒண்ணுமே நல்லவன் சொல்ல. வீணரான மனிதர்கள் பைபிள் சொல்லும் போதே அவங்கள குறித்து சொல்லும் போது வீணரான மனிதர்கள். அவங்க கூட சேர்ந்த ஆட்கள் எப்படிப்பட்டவங்க? வீணரான. 11:3 வாசி பார்த்தீங்கன்னா அழகா சொல்லியிருக்கு. அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் எப்தா. பார்த்தீங்களா, வீணரான மனுஷங்க. கடந்த வாரத்தையே உங்களுக்கு சொன்னோம், தண்ணி அடிக்கிறேன், தம் அடிக்கிறேன், கஞ்சா, அந்த போதை வஸ்துக்கு உட்பட்ட தப்பான வாழ்க்கை வாழ்கிற மனுஷங்கள் எல்லாம் எப்தாவோடு கூட்டுக்கணும். அந்த ஊரில் இருந்த மோசமானவெல்லாம் யாருக்கிட்டே இருக்கான் இப்போ? எப்தாக்கிட்ட. அவனுடைய வாழ்க்கையின் அற்பமான ஆரம்பத்துக்கு எடுத்தது வாழ்க்கை ஒரு யுத்தம். பார்த்தீங்கன்னா அவனோடு கூட யுத்தத்துக்கு போவார்கள். வாழ்க்கை எப்பவுமே சண்டை போடுற வாழ்க்கை.
எப்போ பார்த்தாலும் இன்னொரு விதத்தில் சொன்னால் ரவுடிசம் மாதிரி. கடந்த வாரத்தில் அவன் என்ன ராஜாவா இல்லைங்க, யுத்தம் பண்ணுவார்கள் அப்படின்னு இதில் போட்டிருக்கு, சண்டை போவான், ரவுடிசம் போல். இன்னொரு இடத்துல சுருக்கமாக சொன்னால் ஒரு கூலிக்கு போகிற மாரடிக்கிற மாய்ப்பட்ட ஒரு கூட்டம், ரவுடிசமான கூட்டம். கொஞ்சம் நியாயம் இருந்திருக்கு, ஆனாலும் அவனுடைய வேலையில் பார்த்தா ரவுடிசம். 7 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கறதுலேருந்து எடுத்துக்கொண்டது என்னன்னு சொன்னால், அவன் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் அவனுக்கு கிடையாது, சுதந்திரமே கிடையாது. ஒரு அடி நிலமோ ஒரு எந்த சுதந்திரம் எந்த உரிமையும் இல்லாதவனாய் வாழ்ந்தான். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1 வாசிங்கன்னா அழகா சொல்லியிருக்கும். இங்கே தகப்பன் வீட்டில் உனக்கு சுதந்திரம் கிடையாதுன்னு தான் அவனை விரட்டுறாங்க. வாசிங்க. கீலேயாத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கிளையாத் அவனை பெற்றான். கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை. போதும், தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீக்கு பிறந்த, நிந்தையோடு கூட சுதந்திரமற்றவனாய் காணப்பட்டான். அடிப்படை உரிமை எதுவுமே இல்லை. ரைட்டா? கர்த்தர் அவனுக்கு கொடுத்த மகிமையான ஆசீர்வாதம், அற்பமான ஆரம்பம் ஆரம்பித்த எப்தாவின் வாழ்க்கையில் கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னா, அழகான ஒரு காரியம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தா. நியாயாதிபதிகள் 11:11 வாசிங்க. அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். அற்பமான ஆரம்பம் ஆரம்பித்தவன் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த மகிமையான ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே சொன்னான். தேவனுடைய சன்னிதான வாழ்க்கை அவனுக்கு இருந்துச்சு. நம்ம வேதத்தின்படி சொன்னா தெய்வ சமூக வாழ்க்கை அவனுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. வாழ்க்கையின் பிரச்சனை நேரம்லாம் அவன் போற இடம் தெய்வனுடைய சமூகம். அல்லேலூயா. ஆசீர்வாதமான நிலவரமானாலும் சரி, வேதனையான நிலவரமானாலும் சரி, அவன் தன் சமயத்தை செலவழிக்கிற இடம் தெய்வ சன்னிதானம். அல்லேலூயா. ஆமா, அவனுக்கு மிஸ்பாவிலே தேவனுடைய சன்னிதானத்தில் தேவனோடு ஒரு உறவு அவனுக்கு இருந்திருக்கு. அற்பமான ஆரம்பம் வாழ்ந்தவனுக்கு தேவன் கொடுத்திருந்த ஒரு மகிமையான ஆசீர்வாதம் மிஸ்பாவின் அனுபவம். காவற்கோபுரம், தேவனுடைய சமூகம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல். இந்த சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. அப்படி தெய்வ சமூகத்தின் சந்தோஷத்துக்குரியவனாய் தேவனுடைய சன்னிதானத்தின் வாழ்க்கை வாழக்கூடியவனாய் காணப்பட்டான். அற்பமான ஆரம்பம், சம்பூர்ணமான முடிவு. வரப்போகிற நித்தியம் நீ கையில செல் வச்சிட்டு வாழ்ற இடம் இல்லை. அங்க இன்டர்நெட்டும் சேட்டலைட் கனெக்ஷன் உனக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. அங்க ஐபோன் கம்பெனிக்காரன் உனக்கு 16ஆம் நம்பர் 17ஆம் நம்பர் 18ஆம் நம்பர்னு சொல்லி உனக்கு ஒன்னு வாங்கிட்டு வந்து சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு செல்போன் தயாரித்து தர்ற இடம் கிடையாது. தேவனுடைய சன்னிதானம், அவருடைய சன்னிதானத்திலே அற்பமான ஆரம்பமா இருந்துச்சு, சம்பூர்ணமான முடிவு. ஆராய்ந்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ அற்பமான நிலவரத்திலையும் தெரிஞ்சு எடுக்கப்பட்டிருக்கலாம். சம்பூர்ணமான முடிவுக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம் தேவனுடைய சன்னிதானத்தில் இருப்பாங்க. சங்கீதம் 92 13வது வசனத்தில் இருக்கும், ஆலய பிரகாரம் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் ஆலய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள். சங்கீதம் 52:8 வாசிக்கும் போது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரமாயிருக்கிறேன். வாசிங்க. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எங்க செழித்திருப்பார்கள்? தேவனுடைய பிரகாரங்கள். எங்க செழித்திருப்பார்கள்? தேவனுடைய பிரகாரங்கள். ஆமா, தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சியோனிலே துதியானது அமைந்து காத்திருக்கிறது. நான் என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். ஜீவியத்தை ஆராய்ந்து பார். ஒரு நாள் 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் தெய்வ சன்னிதானத்தின் வாழ்க்கை நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்? தெய்வ சமூகத்தின் வாழ்க்கை உன் கூட இருக்குதா? நீ ஆராய்ந்து பார். எத்த மோசமானவங்க நம்ம வாழ்க்கையில தேவனுடைய சன்னிதானத்தின் வாழ்க்கை இருக்குது. 2 அந்த லைஃப்ல நீங்க கவனிச்சு பாருங்க. அவனை குறித்து 7 விஷயம் சொன்னோம். ரவுடிசம் போல உள்ள வாழ்க்கைன்னு சொன்னோம்.
சரித்திரம் பேசுவார் பாருங்க. அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 15 27 வரைக்கும் எழுதி இப்போ வாசித்து பாருங்க. இது நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 15 27 வரைக்கும் வாசிங்க. 15 ஆரம்பிங்க, 21 வாசிங்க. சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் மோவாபியரின் தேசத்தையாகிலும் அம்மோன் புத்திரரின் தேசத்தையாகிலும் கட்டி கொண்டதில்லையே. அப்பொழுது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 21 வாசிங்க. 21. அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனையும் அவனுடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலரின் கையில் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பூர்வ சரித்திரம் பேசுறாரு. இஸ்ரவேல் அம்மோன் ராஜா சொல்றான், டேய் அந்த இடம் எனக்குரிய இடம் அப்படின்னு சொல்றான். எந்த இடம்? அம்னோன் என்கிறதான இடம் எனக்குரியது அப்படின்னு சொல்லி அவன் உரிமை பாராட்டுகிறான். நீங்க அதை வாஸ்து பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தில் வாசிங்க. பின்பு எப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். ஆமா, அர்னோன் தொடங்கி யோர்தான் மட்டும் இருக்கிற இடம் வாசிங்க. அம்மோன் புத்திரரின் ராஜா எப்தாவின் ஸ்தானாபதிகளை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது அர்னோன் துவக்கி யாப்போக் மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்கள். யாப்போக்கு யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்கள் அப்படின்னு சொல்றான். அம்னோன்ல அர்னோன் துவக்கி எங்க வராங்க? ஆமா, யாப்போக்கு யோர்தான் அப்படிங்கிற ஒரு குறிக்கப்பட்ட இடத்தெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க. உங்களுக்கு இப்ப இது பிரசங்கம் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிச்சிடுங்க. மோசமான அதான் என்ன சொல்லலாம், பரஸ்திரியுடைய மகன் பைபிள் எவ்வளோ அழகாக பேசுகிறான் பாருங்க. சரித்திரம் எவ்வளோ அழகாக பேசுகிறான் பாருங்க. தேவனை குறித்து தேவனுடைய காரியத்தை எப்படி பேசுகிறான் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வேத பகுதி இன்றைக்கும் கூட அந்த பகுதியை வாசித்த போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படா பேசுகிறான் பாருங்க. ஹே அம்னோனை பார்த்து சொல்லலாம், நீ நினைக்கிற மாதிரி நீ சொல்ல அர்னோன் துவக்கி யாப்போக்கு யோர்தான் மட்டும் உள்ள இடத்த வாங்கிட்டேன்னு நாங்கள் வாங்கலை. நான் ஏதோமியரை கடந்து போகும்போது அவன் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கலைங்க. அவன் சொல்லுவான் பாருங்க, ஏதோமியரை கடந்து போகும்போது ஏதோமியர் எனக்கு செவி கொடுக்கல. மோவாபியர் அவங்க தேசத்து வழியா நாங்கள் கானான் தேசத்துக்கு போகிறோம்னு சொன்ன போது சம்மதிக்கலைங்க. அவன் அடுத்து சொல்லும்போது சொல்லுவான் அழகா, சீகோன் எங்களை நம்பவில்லை, தேவனோ இடத்தை யுத்தம் பண்ணி ஜெயிக்க வச்சு கர்த்தர் எங்களுக்கு தந்தாரு. 300 வருஷமா அது எங்க கையில இருக்குது. அல்லேலூயா. தேவன் தந்த இடம் அழகா சொல்லுவான். வானமும் பூமியும் அது நிறைவும் கர்த்தர் எடுது. அம்னோன் ராஜாவாகிய நீ இந்த இடத்தை கேட்கறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. கேட்கணும்னா கேட்கறதுக்கு வேற ஒருத்தன் இருக்கான். அவன் கேட்கலாம், நீ கேட்கல, அவனே சும்மா இருக்கான். வேதத்தை சத்தியத்தை சரித்திரம் பேசுகிறான். அல்லேலூயா. என்ன வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஆசாரியன் உதடுகளிலே அறிவை தேடுவார்கள். என்ன பைபிள் வாசிக்கிறோம், என்ன தெரியும் அப்படின்னா எனக்கு தெரியலை, எனக்கு என்ன சொல்ல நீ தெரியலை. சும்மா வந்துட்டு அப்படி போகிறது போல் சில நேரத்தில் இருக்குது. அவங்கள யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தையை சொல்லலை. சரித்திரம் பேசுகிறார். வேதம் நல்லா தெரியுது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. வேதத்தை தியானிக்கிற அனுபவம், வேதத்தை வாசிக்கிற அனுபவம். ராஜாமங்களில் நான் எழுந்திருக்கிறேன் வேதத்தை தியானிக்கும்படிக்கு. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளை லைஃப் ஆராய்ந்து பாருங்க. இன்றைக்கு வேதம் எப்படிப்பட்ட, எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம், எத்தனை அதிகாரம் வாசிக்கிறோம், வேதத்தை குறித்த தியானம் நமக்கு எப்படி இருக்கு, வேத சரித்திரங்கள் நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, பரலோகம் என்ன, எப்படி போவாங்க, எப்படி போகுவாங்க, யாரு என்ன ஏது, பரலோகத்துக்கு போவோம்னு நினைக்கிறீங்க. நிறைய பேருக்கு நல்லாவே தெரியுங்க. நிறைய ஊழியக்காரனே பரலோகம் இருக்குன்னு நம்பாம தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு குறிக்கப்பட்ட காலத்து பிற்பாடு அவன் நல்லா தெரிஞ்சிடும். துணிகரமாக வாழ ஆரம்பித்த பிற்பாடு தெரியும் பரலோகம்னு ஒன்று இருக்குன்னு நம்பவே மாட்டான். அப்படியெல்லாம் நம்பிக்கை உள்ளவங்க இந்த பூமியில் வாழும்போது அவங்க வாழ்க்கையே வேறங்க. அல்லேலூயா. அது வித்தியாசமாக இருக்கும். அவங்க வாழ்க்கை சந்தோஷமே வித்தியாசமாக இருக்கும். சரித்திரம். இப்போ வேதம் நல்லா தெரிஞ்சிருக்கிற இடத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வைத்திருந்தான். 3 வேதத்தில் வாசிக்கும் போது நியாயாதிபதிகள் 11:29 வாசித்தால், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்குற ஒரு சாக்கியம் அவனுக்கு இருந்தது. வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். கர்த்தருடைய ஆவி யார் மேல இறங்கிச்சு?
நீ யாரா கூட இருங்க, உங்கள் லைஃப்பில் பரிசுத்த ஆவியானோர் சூழ்நிலையின் மத்தியில் இறங்கக்கூடிய இடம் இருக்கான்னு பார்த்துடுங்க. ரொம்ப கவனமாக இருங்க. கடந்த வாரத்துலேயும் சொன்னோம், அதை தான் இப்பவும் சொல்லும். வாரந்தோறும் இதே பிரசங்கம் கூட பண்ணலாம். ஆவியானவர் அவன் மேலே இறங்கினார். அல்லேலூயா. நம்ம மேலே இறங்குற ஆவிகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கினார். பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நம்ம மேலே இறங்கணும். சூழ்நிலையின் மத்தியில் சிலருக்கெல்லாம் என்ன ஆவி இறங்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. என்னையும் உங்களையும் சேர்த்து சொல்லிட்டு போகலாம், நல்லா இருக்கும். என்ன ஆவியின் இறங்கு? சிலருக்கு கோபத்தின் ஆவி இறங்குது, சிலருக்கு மிருகத்தனமான ஆவி இறங்குது, சிலருக்கு அந்தி கிறிஸ்துடைய ஆவி இறங்குது, சிலருக்கு அசுத்த ஆவி இறங்குது, சிலருக்கு என்னெல்லாமோ இருக்கு. பொல்லாத ஆவிகள் நிறைய இருக்கு. அலக்களிக்கிற ஆவிகள் இருக்குது, காயப்படுத்துகிற ஆவிகள் இருக்குது, இப்படி நிறைய ஆவி இருக்கு. அவன் மேல் என்ன ஆவியானவர் இறங்கினார்? கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அற்புதமா ஆரம்பிக்கப்பட்டவன் முடிவு எப்படி இருக்குன்னா அபிஷேகத்தின் அனுபவத்தில் இருக்கு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. 4 எப்தாவின் ஆரம்பமும் சம்பூர்ணமான முடிவும் அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு? நியாயாதிபதிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசித்தால், நியாயாதிபதிகள் 11:30 வாசியா. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி தேவரே நல்ல பொருத்தனை பண்ணக்கூடியவனாய் காணப்பட்டான். வேதத்தில் வாசிக்கும் போது 39வது வசனத்தில் அந்த பொருத்தனை நிறைவேற்றக்கூடியவனாகவும் இருந்தான். வாசிங்க. 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். பார்த்தீங்களா, ஒரே ஒரு பிள்ளைங்க, ரொம்ப அதான் வம்சமே இல்லாமல் போயிட்டு, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அவன் பொருத்தனை பண்ணது என் பொம்பளை பிள்ளை நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன் அப்படியெல்லாம் பண்ணலை. என் வீட்டில் இருந்து எது முதல்ல வருதோ அதை என்ன செய்கிறேன், ஆண்டவருக்குன்னு என்ன செய்வேன், கொடுப்பேன். என்ன கணக்கில் அதை பண்ணினாங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அவன் வீட்டிலேருந்து அவன் வெளியே போயிட்டு வரும்போது அவனை எதிர்கொண்டு வர்றது எதுன்னு தெரியலை. ஒருவேளை சும்மா சந்தோஷத்துக்காக சும்மா சொல்லிக்கிட்டா மனைவி வருவாங்களா இருக்குமா இருந்திருக்கும். இப்போ மனைவி ஆண்டவருக்கு என்ன செய்திடலாம், கொடுத்துடலான்னு நினச்சிருப்பானா இருந்திருக்கலாம். இந்த தொந்தரவு தீரட்டு அப்படின்னு நினச்சிருக்கலாம். வந்து என்னங்க யுத்தம் ஜெயித்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்க வருவாங்க. சரி இதோடு இந்த சனியனை கொடுத்துடலாம் ஆண்டவருக்கு அப்படின்னு நினச்சானான்னு தெரில. வந்தது அவனுடைய ஒரே மகா. சரி, அந்த பிள்ளை கல்யாணமே ஆகலைங்க. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலில் அந்த மாதத்தில் ஒவ்வொரு வருஷமும் 4 நாள் அந்த சகோதரிமார்கள் அதை துக்கம் கொண்டாடி இருக்கிறாங்க. வாசிங்க. அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமார்த்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கீலேயாத்தியனான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கம். பார்த்தீங்களா, புலம்பி இருக்கிறாங்க. ஐயோ, எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தலைவனா இந்த எப்தா இருக்கிறதுக்கு அவன் ஒரு பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றினானேன்னு சொல்லி எப்தாவுடைய மகளை குறித்து நினச்சி புலம்பி இருக்கிறாங்க. ரைட்டா. 4 பொருத்தனையை செலுத்தக்கூடிய அனுபவம். அண்ணாள் பொருத்தனை பண்ணி குழந்தையை கொண்டு கொடுத்துட்டா. அல்லேலூயா. நீங்கள் பொருத்தனை எதுவும் பண்ணுங்க அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. லைஃப்புங்கிறதுல நம்முடைய சின்ன சின்ன பொருத்தனைகள் நமக்கு நல்லா தேவை. அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் அது. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அந்த பொருத்தனைகள் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் இப்படி பொருத்தனை பண்ணுங்க, அப்படி பொருத்தனை அப்படிலாம் நான் சொல்ல. நீங்கள் உங்கள் போக்கில் வாழுங்க. எல்லாருக்கும் பிரசங்கெல்லாம் புரியணும், எல்லாரும் வாழணும் அப்படின்னு இருக்காது. சின்ன சின்ன விஷயத்தில் சில தெய்வ பிள்ளைகள் பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. ஒரு வெள்ளை துணி, ஒரு கூட்டத்துக்கு வர்றது, ஒரு உபவாச ஜபத்துக்கு வர்றது, ஒரு ஆராதனைக்கு வர்றது, ஒரு காத்திருப்பு கூட்டத்துக்கு வர்றது, ஒரு வேத பாட கூட்டத்துக்கு வர்றது, தேவன் ஆராதிக்கிறது, தேடுகிறது, நம்புறது, இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பொருத்தனை பண்ணிப்போம். ஒரு தலைமுடியாக இருந்தாலும் சரி, ஒரு டை அடிக்கிற விஷயமானாலும் சரி, நம்ம போகிற இடங்களில் பார்த்தா பாட்டிமார் வரைக்கும், பஞ்சட்ட பாட்டிமார் வரைக்கும் தலைக்கு டை அடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. கண்ணு புருவத்துக்கு வரைக்கும் பாஸ்டர்ஸு மற்ற மை அடிக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த கிழவெல்லாம் செத்தா எங்கே போவான் எனக்கு தெரியலை. எங்கேயும் போவோன்னு நினைக்கிறீங்க, நேராக கீழே போயிடும். நேராக டவுன் ரோட்டில் தான் போ. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் என்ன நாடகப்புறையில் உள்ளேம்மா, சினிமாக்காரன் கூட நடிக்கக்கூடிய டைம் போனால் திருப்பி அவனை பார்த்தா பேப்பரில் பார்த்தா ஒரிஜினல் வேஷத்தில் இருக்கான், மொட்டையுமா ஒன்றுமே இல்லாமல் இருக்கு. ஆனால் நம்ம ஆட்கள் பாருங்கள், 40 வயசுக்கு மேலே சில ஊழியக்காரனுக்கெல்லாம் ஒரு முடி கூட வெள்ள முடியல. அவ்வளோ அழகா என்னெல்லாம் செய்து, என்னெல்லாம் வேஷம் போட்டு, என்னெல்லாம் படம் போடுறான். ஏ அப்பா, ஆச்சரியமாக இருக்கு. உங்களுக்கு அப்படி தோணுமா? தோணி இருக்கா? அப்போ அவனுடைய வாழ்க்கையில் நல்ல பொருத்தனை செலுத்தின. அல்லேலூயா. 5
நல்ல தலைவன். கர்த்தர் அவனை சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கும் போது நியாயாதிபதிகள் 11:11 படி அவனை கர்த்தர் தலைவனாய் மாற்றினார். தலைவன், அல்லேலூயா, முதல்வன் அப்படிங்கிற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா, மேலே முன்னணியான இடத்துல மேலே தூக்கிட்டார். தேவன் சில நேரம் இல்லை, ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில தூக்கிட்டான மேலே கொண்டு வந்துருவார். அல்லேலூயா, டாப், ஆல்மோஸ்ட் டாப்பான இடத்துக்கு கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் அப்படிங்கிற ஜனத்தின் மத்தியில டாப்ல யார் இருக்கான்னா, யார் இருக்கா? தேவ. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நாளும் சமயமும் வரும்போது என்னையும் மேலே தூக்கிடுவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் தூக்குறாரோ தூக்கலையோ ஆல்மோஸ்ட் ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போயிடும். நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்தை சுதந்தரித்தது போல ஜெயங்கொள்ளுகிற யோனி என்னோடு கூட சிங்காசனத்தில் 5 6. அவன் ஒரு சேனாதிபதி. அது ஒரு பெரிய விஷயங்க. அதில் கொஞ்சம் சில விஷயத்தை சொல்லிட்டு இன்னைக்கு போவோம், சரியா? கொஞ்சம் மெதுவாக போவோம், மெதுவாக ஆண்டோடைய கிருபையினால சத்தியத்தை தியானிப்போம், சரியா? அப்போ 6 சேனாதிபதி. அந்த 11 வாசிங்க. அப்பொழுது எப்தா கீலியாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார். சேனாபதினா அர்த்தம் என்ன? தலைவன் வேற, சேனாதிபதியின் அனுபவம் வேற. சேனாதிபதினா என்ன? நல்ல யுத்தம், அதான் அவன பராக்கிரமசாலி. அப்படி போர் தாங்கி நிற்பான். எப்படி நிற்பான்? போர்க்களத்து முனையில் இது நிற்பான். சவுல போல இல்லை. சவுல் ஒரு காலத்துல எல்லாம் போருக்கு போனா அப்புறம் கோலியாத்து 40 நாள் வந்து நிற்க, ஐயா ஒரு இடத்துல வசமா உட்கார்ந்து ஒரு மைக் அனௌன்ஸ்மெண்ட். அருமையானவர்களே, அருமை இராணுவ வீரர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பு. எனக்கு இந்த யுத்தத்தில் வெற்றி வாங்கி தந்தால் என் மகளை கட்டி தருவேன், நிறைய செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு தருவேன், ஐஸ்வர்யவானாக்குன்னு சொல்லி ஒரு பெரிய அறிவிப்பு. இப்போ என்ன நடக்குது? சண்டைக்கு போல இவர் எங்கே இருக்காரு? அங்கே ஒரு மைக்கை வாங்கி வச்சுட்டு ஒரே அனௌன்ஸ்மெண்ட், சேனாதிபதி அப்படின்னா யுத்தத்துக்கு. நீங்கள் பைபிளில் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேருடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்கிறேன். இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தின் யுத்தத்தில் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கும்போது நம்முடைய யுத்தத்தின் காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நியாயாதிபதிகள் 12:13 வாஸ்தா அவன் சொல்கிறான் எப்படி அந்த யுத்தத்துக்கு போனார், எப்படி அந்த யுத்தத்தை ஜெயித்தாரு அப்படிங்கிறத இல்ல சொல்லியிருப்பார். வாசியா. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்துக்கொண்டு அம்மோன் சேனாதிபதியா இருக்கானா, ஜீவனை கையில பிடிச்சிட்டு செத்தாலும் பரவாயில்ல போராடி இருக்கிறான். ஜீவனை எப்படியா ஜீவனை கையில பிடித்துக்கொண்டு போராடினார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்து கொள்வார், அவர் நம்மை காத்து கொள்வார். அதுக்கு தானே சுற்றி ஆஸ்பத்திரி வச்சிருக்கல இல்லையா? ஊழியக்காரன் அவ்வளோ பேரும் போயிட்டோம். பண்டைய காலத்தில் ஒரு விசுவாசி சோமுல்லனி வந்தால் ஜோ பண்ணி விடுதலை வாங்கி கொடுத்தான். இப்போ ஜோ பண்ணி முடித்தோடனே எந்த ஆஸ்பத்திரியில் போகிறீங்க, எங்கே போகிறீங்க, ட்ரீட்மெண்ட் எங்கே எடுக்கிறீங்க, கிம்ஸு போகிறீங்களா? அப்போ நல்ல ஆஸ்பத்திரி தான். அங்கே என்ன அந்த டாக்டர் பரவாயில்ல, எங்கே அப்படியா, பரவாயில்ல. ஆமாம், மாத்திரை கரெக்டாக ஒழுங்காக சாப்பிடுங்க, சரியா? மாத்திரை சாப்பிடாமல் இருந்துடக்கூடாது. மாத்திரை சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா வியாதி பெருகிறோம், சரியா? பண்டைய காலத்தில் என்ன சொன்னாங்க? எங்கள் அம்மா செத்த போது நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. டிபிஎம் விசுவாசிகளாக இருக்கிற ஒரு சிலர்லாம் வந்து சாட்சி சொன்னாங்க. அது அம்மாட்ட வந்து ஜோம் பண்ணும், அவங்க மருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க, எனக்கு சுகமாயிட்டு, அது கிடச்சி இது கிடச்சின்னு சொன்னாங்க. இல்லையா? இப்போ நம்ம கதையில் அப்படிலாம் இருக்கான்னு தெரியல. செத்தை போல் ஒரு நாள் அறிவிச்சிட்டு லேசாக பெட்டிக்குள்ளே இருந்துடணும். ஐஸ் பாக்ஸில் வைக்கக்கூடாது, வெளியே இருக்கணும். அப்போ நம்ம ஜனங்கள் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி அங்கங்கே இந்த மைக் வச்சுருக்கணும், அந்த ரகசிய மைக் வச்சு கேட்கணும் ஜனங்கள். பிரதர் ஜோம் பண்ணையில் எனக்கு விடுதலை கிடச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் டக்குன்னு எழுப்பி சொன்னோன்னு, இல்லை நீங்கள் ஆஸ்பத்திரி போனையில் தான் சுகம் கிடச்சி, நீங்கள் போய் சொல்கிறீங்க, படுத்துக்கணும். மறுபடி இவங்களை வந்து இடம் விட்டு கடத்தி கொண்டு போய் வச்சிடணும். இவங்க குடும்பத்தை, அடுத்த குடும்பம் அவங்க வருவாங்க. அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் வியாதியாக இருந்தபோது ஆஸ்பத்திரியில் 1க்கு 4 நேரம் வந்து பார்த்து ஜெபம் பண்ணியிருக்காரு, அவருடைய ஜெபம் தான் என்ன சுகமாச்சு. இல்லை, நான் வந்தது விசாரிக்கணும், பைபிள் படி குற்றப்படுத்தக்கூடாது. என் ஜெபத்தில் உங்களுக்கு சுகமாக இல்லை, உங்களுக்கு அறுத்ததுலையும் பிறக்குனையிலையும் கெட்டுனையில தான் உங்களுக்கு சுகமாச்சு. நீங்களும் இவங்களையும் கடத்தி கொண்டு வைங்க. நான் சொன்னே புரியுதா உங்களுக்கு? அவர் எப்படி நின்னாரா? ஜீவனை கையில் பிடிச்சிட்டு போனாரா? இன்னும் ஒரு சிலர் அவங்களுக்கு சொல்லும், இப்போ
தாவீது யுத்தம் பண்ணினார் நம்ம கேள்விப்படுறோமே. அவங்க எப்படி யுத்தம் பண்ணாரா? 1 சாமுவேல் 19 வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 19:5 வாசிங்க. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொஞ்சத்தினாலே தாவீது கோலியாத்தை யுத்தம் பண்ண போன போது எப்படி போனாரா? பிராணனை. ஆமா, பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதியாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு மூல பாஷையில் சொல்லியிருக்கான், இரத்த சாட்சிகளாக இருப்பீர்களா? எப்படியா இரத்த சாட்சிகளாக இருப்பான். ஒரு கூட்டம் வாங்கி தின்னுவிட்டு பேசிட்டு இருக்கோம். அந்த ஆதி அப்போஸ்தல காலத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் இவ்வளவு நிருபமும் பைபிளும் எழுதுறதுக்கு காரணமாக இருந்தால் அவ்வளோ பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு செத்துருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கூட்டம் ஊழியக்காரன் தின்னதுக்கும் வாழறதுக்கும் சுகபோகமாக இருக்கிறதுக்கும் என்னெல்லாமோ பேசுறான். எல்லாம் பிடிச்சி வச்சு நல்ல பழைய காலத்தில் குனிய வச்சு நல்ல வர்மத்துக்கு 2 இடி இடிப்பாங்க. இந்த இதுக்கு இன்னொரு நாள் எப்போ ஒரு தடவை சொல்லு, எல்லாமே ஃபுல்லாக ஒரே நாளில் சொல்லிடக்கூடாது. பைபிளில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சேனாதிபதி கர்த்தர் அவனுக்கு கொடுத்த 6வது ஆசீர்வாதம் என்னது? சேனாதிபதி. ஆமா, தேவன் நம்மளை அப்படி ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆச்சிருக்கிறார். அப்படின்னா யுத்தத்துக்கு போற சேனாபதியா இருக்கணும். வாசிங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல. எப்படி போனாங்களா? மேல வசனத்தை வாசித்து பார்த்தா அவ சொல்லுவா, 30 நாள் அந்த ராஜா என்ன கூப்பிடவே இல்லை. 30 நாளா ராஜாவுக்கு எனக்கு என்ன இல்லை, தொடர்பே கிடையாது. நம்ம வாட்ஸ்அப்பில் டங்கட தடவிட்டு கிடக்கும். 30 நாள் அந்த ராஜா கூப்பிடவே இல்லை. 30 நாளா கூப்பிடவே இல்லை. நம்ம ஜனங்களில் சிலர் நான் ஃபோன் பண்ணால் எடுக்கிறதே கிடையாது. அல்லவங்க அல்லேலூயா, எடுக்கிறதே கிடையாது. எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஏன் ஃபோன் அட்டன் பண்ணி அவங்களுக்கு ₹1 கிடைக்க போகுதா? கிடைக்க போகிறது இல்லை. ஏன் ஃபோன் அட்டன் பண்ணி அவங்களுக்கு ₹100 கிடைக்க போகுதா? கிடைக்க போகிறது இல்லை. ஒரு ₹100, ₹1000, ₹5000 கிடைக்கும்னா அவங்க ஃபோன் அட்டன் பண்ணலாம். ஏன் ஃபோன் அட்டன் பண்ணி அவங்களுக்கு ₹100, ₹500, ₹1000 கிடைக்காது? எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஃபோன் அட்டன் பண்ணி எடுக்க உங்களுக்கு ₹100, ₹500 கிடைக்குமா தம்பி? கிடைக்க அட்டன் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 30 நாளாக கூப்பிட்டாங்க. யாரோ சிரிக்கிறீங்க, எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? 30 நாளாக்கு உள்ள சொல்ல, செத்தாலும் சாகிறேன், உள்ளே போவேன். செத்தாலும் எங்க யூத குலத்துக்கே ஒரு மீட்பு உண்டாச்சு. அல்லேலூயா. அன்றைக்கு எஸ்தர் ஒரு சேனாதிபதி போல கர்த்தரால உள்ளுக்கு போனா. அல்லேலூயா. இப்போ நம்ம ஆட்கள்லாம் வச்சிருக்கான் திறப்பின் வாசல் ஜெபம், தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஒரு பேரை வச்சு நம்ம ஆட்கள் அங்கே போயிடுவாங்க. மாதத்துக்கு 1 நாள் 2 நாள் எங்கே எழுப்புதல் கூட்டம், 12 மணி நேரம் எழுப்புதல், 30 மணி நேரம் எழுப்புதல். அங்கே என்ன நான் கேட்குறேன், இந்தியா கிறிஸ்தவ நாடா டிக்ளேர் பண்ணணும். இப்போ அவங்களுக்கெல்லாம் என்னது, இந்தியா கிறிஸ்தவ நாடா டிக்ளேர் பண்ணிட்டா எழுப்புதல் வந்துட்டு. அமெரிக்கா கிறிஸ்தவ நாடுங்க, அந்த நாட்டில் எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எல்லாரும் போகிறதில்ல. இங்கிலாந்து கிறிஸ்தவ நாடுங்க, டிக்ளேர் பண்ணப்பட்ட பாரம்பரியமான நாடு. அங்கே எல்லாரும் பாவமும் அருவருப்பு அந்த தேசத்தில் தான் இருக்க. நம்ம ஆட்கள் ஒரே ஜெபமாக தான் இருக்குது. எழுப்புதல், இந்தியாவின் தேசத்தின் எழுப்புதலுக்காக, எல்லையின் பாதுகாப்புக்காக, அங்கே பாதுகாப்புக்காக, கடல் பாதுகாப்புக்காக, இலங்கை இராணுவத்தின் பாதுகாப்புக்காக ஜெப குறிப்புகளை கேட்டால் மண்ட முடி எனக்கெல்லாம் இருக்காது. ஏற்கனவே இல்லை திறப்பில் நிற்கிற அங்கே நிற்க என்னத்தை அடைச்சிங்க? நல்லா உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும். ஒரு சிலர்லாம் சொல்லலாம், எனக்கு நீ சொந்தமாக ஒரு இடம் கூட வாங்கலை. நீ ஒரு ஊழியக்காரன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஊழியக்காரன் சொல்கிறான், எனக்கு நீ அவ்வளவும் அவங்க ஸ்தாபனத்துக்கு நீ வாங்குறாங்க. வாங்கின எதையாவது அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்க அவங்கள அறியாமல் அனுபவிக்க போக முடியுமா? காரை அவனுக்கு வாங்கி வச்சுருக்கான், இடம் அவன் வாழும் வரைக்கும் அவன் குடும்பம் அவங்க சந்ததிக்கு வாங்கி வச்சுருக்கான். சொல்லது மட்டும் என் பேருக்கு ஒன்றுமே இல்லை. என் பேருக்கு இங்கே எஸ்தர் செத்தாலும் சாகிறேன் உள்ள போனான். சேனாதிபதி எப்படி? சேனாதிபதி
பிராணனை கையில் பிடிச்சிட்டு போனான். பைபிள் இன்னும் ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்கும். வாசிங்க, அடுத்தது வாசிங்க. எங்கே வாசிக்கலாம்? வாசிங்க. இது நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசி. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசி. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். எப்படி நின்னாங்களா? போர்க்களத்து முனையிலே செபுலோனும் நப்தலியும் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். மரணத்துக்கு. ஆமா, சிங்க கெவி சூள நெருப்பு. ஆமா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. இங்கே உள்ள சாத்ராக் இல்லை, அங்கே உள்ள சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கட்டி போட்டாங்க. தங்கம் போல உள்ள போய் விழுந்தாங்க. அல்லேலூயா. தானியலை தூக்கி உள்ள போட்டாங்க, தங்கம் போல உள்ள போய் விழுந்தார். நம்ம ஆட்கள்லாம் என்ன செய்திருப்பாங்க? கெட்டதுக்கு முந்தி ஐயா ஒரு தருணம் இன்னும் முழங்கால் போடுறேன், வணங்கிறேன் ஐயா, சில என்ன எங்க வேணா வாரேன். அல்லேலூயா. எங்க வைக்கிறீங்க வீடு? எங்க பால் காய்ப்பு? வாரேன், நான் வாரேன். எங்க வச்சிருக்கிறீங்க? மெட்ராஸ்லயா? நான் வாரேன். பெங்களூர் இன்னைக்கே புறப்படுறேன். ஒரு வாரம் அங்க வாரம். புனித புனித பூ நீராட்டு விழா, நான் வாரேன். 4 நாளைக்கு முன்னாலே வந்து நான் குளிப்பாட்டுறேன். பட்டோடி நான் வாரேன், மோதிரத்தோடி வாரேன். காத்தடிச்சா மோதிரம் காணாம போயிடும். சிலர் வாங்குற மோதிரங்களை நாளா அது என்னது, இந்த மெழுத்திரி வச்சு பார்த்தது மாதிரி இந்த எரியிற மெழுத்திரி காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்கு அந்த மோதிரத்தை இப்படி வச்சு பார்க்கணும். ஏன்னா ஃபேன் காற்றுல மோதிரம் என்ன செய்கிறோம்? பறந்துடும். கையில் வாங்கினா அப்படி தாள் போல இருக்குது. ஆச்சரியமாக இருந்துச்சு. கை வெயிட்டில் தாந்துருமோன்னு ஒருத்தரை பார்க்குறாங்க. ஒவ்வொரு குறிப்பும் யாரோட சம்பந்தப்பட்டு போகுதே, அதுக்குரிய ஆட்கள் யாருன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா ஆராதனையில் தேடுறாங்க. அப்படி பார்க்குறாங்க, யாருடைய முகம் மாறுபட்டிருக்கு, யார் சிரிக்கா, இந்த மோதிர கதைக்கு யார் அப்படின்னு பார்க்குறாங்க. சரியா? நம்ம ஆட்கள் அப்படி தேடுறாங்க. எதுக்கு சொல்கிறோம்? நம்ம ஆட்கள் போயிடுறாங்க. அவன் என்ன செய்தான்? சூளைக்குள்ள போனான். ராஜா என்ன சொல்றான்? போர்க்களத்து முனையிலே செபுலோனும் நப்தலியும் மரணத்துக்கு துணிஞ்சு நின்னாங்களா. அவன் சொல்ற, ராஜா சொல்றான், தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள். சேனாதிபதி யாரு? சேனாதிபதி, யுத்தம் செய்கிறவன், பராக்கிரமசாலி. கர்த்தர் உங்களை என்ன அழைச்சது? அதுக்கு தான் அழைச்சார். அல்லேலூயா. நம்ம சபையில் ஒரு 10 பேருக்குள்ள தான் இந்த வியாதி வந்தால் மருந்து எடுக்காத கூட்டத்தில் இருக்கு. அதுலேயும் எது எப்போ வழுகி போகுதுன்னு பயமாக இருக்கு. எது எங்கே போய் நிற்கணும்னு தெரியும். நான்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே கூப்பிட்டு போயிறையா, கூப்பிட்டுட்டு போயிருங்க. ஒரு ஆஸ்பத்திரியில் எழுதி போட்டானா, கூப்பிட்டுட்டு வாருங்கள், தூக்கிக்கிட்டு போங்கள். கூப்பிட்டு வாருங்கள், போகும்போது தூக்கிட்டு போருங்கள். சரியா? அடிக்கடி நம்ம இப்போ சொல்கிறது, பெட்டி அடக்க பெட்டி எழுதி விற்கிற இடத்துல எழுதி போட்டானா, 1 வாங்கினால் 1 இலவசம். 1 வாங்கினால் 1 இலவசம். மரணத்துக்கு துணிந்து நின்றார். சரியா? எத்தனை ஆச்சு? 4. சேனாதிபதி அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 சொல்லியிருக்கும். அடுத்தே வாசிக்கும். இதோடி வாசித்து முடிச்சிட்டோன்னா நல்லா இருக்காது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்தால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:35 வாசித்தால், வாசியா. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். சரீரத்தில் என்ன செய்தாங்களா? வாதிக்கப்பட்டாங்களா. ஏங்க ஒரு வாரமா சரீரம் படாத பாடுபடுது. எங்கள் சகோதரிமார்கள்ட்ட நம்ம சொல்லி வச்சிருக்கிறோம், தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம், நான் இறந்தா அடக்க ஆராதனைக்கு இன்னென்ன காரியத்தை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, எல்லாம் கிளியராக சொல்லி வச்சுருக்கு. அல்லேலூயா. வந்து கேட்பாங்க, உங்களுக்கு என்ன செய்யுது? தலைபாரமாக இருக்கா? நெஞ்சு கஷ்டமாக இருக்கா? ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு.
நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சாச்சு இந்த பூமிக்குரிய கூடாரம் ஒரு நாள் கீழே விழும். கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீட்டை பெற்றுக்கொள்றதுக்கு இதில் என்ன செய்ய வேண்டியிருக்கு? வாதிக்கப்பட வேண்டியிருக்கு. வாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்களாம். நல்ல மருந்து மாத்திரை தின்னுட்டு நீ வதச்சி சாவ், உனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் தான். கைவிடப்பட்டவன் எங்கே சாவானோ ஐசியூங்கிற அந்த இடத்துல தான் சாவான். அடிக்கடி சொல்கிறேன். அவன் ஊழியனாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரன் மனைவியாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, எவனை ஆண்டவர் கைவிட்டாரோ அவனுக்கு மரண நாள். அவன் சாகும்போது தெய்வ பிள்ளைகள் ஊழியக்காரங்க இல்லாமல் அவன் கண்டிப்பாக ஐசியூன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அவன் சாவான். அல்லேலூயா. நல்ல மரணம் அவன் வாழ்ந்த வீட்டில் தெய்வ பிள்ளைகள் ஊழியக்காரங்க அவங்க வாழ்கிற சபையில் பாட்டு பாடி அனுப்பி வைப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசுப்பா மரண வேளை வந்தபோது ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு ஒலிவ மலைக்கு போனார். அல்லேலூயா. என் ஆவியை பிதாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வாதிக்கப்பட்டார்கள். சேனாதிபதியாய் மரிக்கணும். அல்லேலூயா. 6வது ஆசீர்வாதம் சேனாதிபதி என்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு யுத்த களத்தில் நிற்கிறோம். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், சுவாசத்தை காத்துக்கொண்டேன். நிறைய பேர் மருந்து எடுக்கிறதுக்கு நிறைய வழக்கம் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதில்லை. இந்த மருந்து எடுக்கிறதெல்லாம் உதச்சி சாவுது நிறைய. நல்லா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் உதைப்பு. உண்மை அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. நாங்கள் சொல்கிறேன் நல்லா திருந்திறாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்செல்லாம் அந்த பிரசங்கெல்லாம் பண்ண முடியாது, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. என்னெல்லாம் எதுக்கு? மருந்தெடுக்கக்கூடாது என்று சொல்லி கிறிஸ்தவ மத போதகர் பிரசங்கம். கிறிஸ்தவ போதகர்லாம் சொல்ல மாட்டான், மத பிரசங்கியார் போதகம் ஜனங்களை. இதில் இங்கேருந்து 2 பேர் நீங்கள் சொல்லிட்டாப்போ இப்படி மருந்து எடுக்கக்கூடாதுன்னு பேசுகிறார். ஆனால் நாங்கள் பாட்டு பாடணும். சுகமானேன் நான் சுகமானேன். காலை கவனமாக்கணும். இயேசுவின் தழும்புகளால் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தர. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவர் உங்களை சுகமாக்குறவர், இன்றைக்கு கர்த்தர் விடுதலையாக்குறவர் அப்படின்னு ஜெபம் பண்ணணும், சொல்லணும். போய் அதான் பிழைப்புக்கு இந்த பக்கரை நரம்புரைக்கு. அப்புறம் கூட்டம் முடிஞ்சோடனே எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம். எந்த ஆஸ்பத்திரி போனீங்க? அந்த ஆஸ்பத்திரியாக போனீங்க. அப்போ இதை மாற்றி பார்க்கலாமே, உங்களுக்கு என்ன குணமாகல, வேற ஒரு ஆஸ்பத்திரி போகலாமே. எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், அவங்கள்ட்ட கேட்டு பார்க்குறேன். இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டாக அதை இதுக்கு நல்ல மேன்மையான டாக்டர் எங்கே இருக்கிறாங்க? இங்கே ஆராதனை நேரத்தில் பிழைப்புக்கு என்னது? கர்த்தர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகள் நம்மை சுகமாக்குறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்குறார். பிரார்த்தனை கேட்கிறவர், அருள்நாதர், நம்மை விடுவிக்கிறவராக சுகமாக்குறவராக இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உன்னை தொடுகிறார். உன்னுக்கு இன்றைக்கு சுகமாகிறது. அவ்வளோ பொய்யும் பித்த இதை கேட்க ஒரு கூட்டம் கிடக்கு பாருங்க. வஞ்சிக்கப்பட்ட கூட்டம். அறிவு கட்டதுகளா? வாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்களாம். எப்படியா? 6 சரியா? வருவான் 6 தானே. அப்போஸ்தலருடைய 20ஆம் அதிகாரம் 23 24. அப்போஸ்தலருடைய 20ஆம் அதிகாரம் 23 24 வாசிங்க. சம்பூர்ணமான முடிவுக்கு எப்தா ஒரு சேனாதிபதியாயிருந்தார். சம்பூர்ணமான முடிவுக்கு அவன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அவன் ஒரு சேனாதிபதியாய் மாற்றப்பட்டான். வாசிங்க. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது. என்ன இருக்கு? என்ன இருக்கு? கட்டுகளும் உபத்திரவங்களும். யாருக்கு? 14 நிருபம் எழுதின பரிசுத்த பவுலுக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆமா, பட்டணங்களோறும் ஆவியானவர் சொல்லுகிறார். நான் கூட 2016 வியாதிப்பட்டு 2017 நிறைய பேர் சொப்பனம் பார்த்து, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் சொப்பனெல்லாம் பார்த்து சொன்னாங்க. நிறைய பேர்னோடனே நீங்கள் 1000 2000 அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. நாங்கள் ஒரு ஆளுக்கு மேலே இருந்துட்டுனாலே இப்படி தான் கூட்டி சொல்லுவோம், நல்ல ஏற்றி தான் சொல்லுவோம். நாங்கள் கொஞ்சம் மிகைப்படுத்துறதுல எங்கே போல ஊழியக்காரங்க ரொம்ப கூடுதலாக சொல்லுவோம், ஏற்றி சொல்லுவோம். பெரிய கூட்டம். ஒரு கன்வென்ஷனுக்கு போய் இந்த ஜனத்தினால் கூட்டமாக இருந்துச்சு. அங்கே இருந்தது 35-40 பேர் இருந்திருப்பான். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி ஊழியக்காரங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் பொய் பேசுறது, இந்த ஒரு மாதிரி மிகைப்படுத்துறதெல்லாம் எங்கள் கூட பிறந்தது, பழகிட்டு. அதனால் நிறைய எண்ணம் 3 பேருக்கு மேலே சொன்னாங்க, நான் இப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்துச்சு. அப்படி தான் அவர் சொல்லார், கட்டுகள் எல்லாம் இருக்கு. நீ இப்போ ஒரு ஊருக்கு போ, ஊராக போகும்போது சொல்ல. வாசிங்க.
ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக என் பிராணனையும் என் பிராணனையும் நான் அருமையாக என் பிராணனையும் அருமையாய் எண்ணேன். என்ன அருமையான வசனம் பார்த்தீங்களா? என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? என் பிராணனையும் அருமையாய் எண்ணேன். நான் எதுக்கா பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ள முடியாது. என் ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமாம், என்ன பொய் சொல்கிறாங்க தெரியுமா? இந்த ஊழிய பாதையிலேருந்து மறந்து எடுக்கிற ஊழியக்காரங்க. இந்த ஊழியக்காரங்களை போல் பொய் சொல்கிற கூட்டமே இல்லைங்க. எவ்வளோ பொய் சொல்கிறாங்க தெரியுமா? ஊழிய பாதையில் இருந்துட்டு மறந்துட்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், அந்நாளில் அநேகரை பார்த்து சொல்லுவார், எனக்கு தெரியாது. பிரசங்க பீடத்தில் நின்று ஏசு சுகமாக்குறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்பி சுகமாக்கலைன்னா பெரிய வேதனை. 7 வேதத்தில் வாசிக்கும்போது அழகா ஒரு வசனம் சொல்லியிருக்கோம். வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 10:39 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 10:39 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான், தன் ஜீவனை இழக்கிறவன் நித்திய ஜீவகாலமாய் பெற்றுக்கொள்வான். 7 இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு ஆண்டவராய் இயேசுவை போல சிலுவையை பற்றி பேசி சிலுவையில் ஜீவனை விட்டது போல, அல்லேலூயா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்ங்கிற வார்த்தை சொல்லக்கூடிய இடம் வந்தபோது என் ஆவியை பிதாவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். சரியா? சேனாதிபதி அப்படிங்கிற 7 அவனுக்கு இருந்த ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நியாயாதிபதியில் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசித்தான். நியாயாதிபதி 12:7 வாசித்தான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 12:7 வாசிங்க. எப்தா இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு கீலேயாத்தியனான எப்தா மரித்து கீலேயாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். சிட்டி பட்டணம்னு சொல்லியிருக்கு ஆங்கிலத்தில். சிட்டியில் சூப்பர் இடத்துல அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். இங்கே என்ன தெரியுது உங்களுக்கு? எப்தா இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் விசாரித்தான். இதில் என்ன ஆசீர்வாதம் இருக்குது சொல்லுங்களா? யாராவது ஒரு தேவ பிள்ளை சொல்லுங்களா? 6 வருஷம் நியாயம் விசாரித்தானா, இதில் என்னப்பா இருக்குது ஆசீர்வாதம்? சொல்லுங்க தம்பி. ஆரம்ப மாதம் இது 7வது ஆசீர்வாதம். அவனுக்கு இருந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதம் என்னது? எங்கள் தேசத்தில் அவன் தாங்க ஜட்ஜி. சரியா தப்பா? அவன் தான் யாரு? ஜட்ஜி. அதனால தான் நியாயாதிபதிகள் உள்ள புஸ்தகத்தில் வந்த. அல்லேலூயா. 6 வருஷம் ஜட்ஜியாக இருந்து இறந்தாங்க. அல்லேலூயா. புரியுதா பிரசங்கம்? புரியுதா பிரசங்கம்? 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கும் போது பரஸ்திரீண்டிய மகன், ஆனால் அவன் முடிவு அவன் ஜட்ஜாக இருந்து முடித்தான். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா பிரசங்கம்? புரியுதா உங்களுக்கு பிரசங்கம்? எங்கள் நம்ம தேசத்தில் ஒரு பிரதமர்லேருந்து யாருக்கு வேணாலும் தீர்ப்பு எழுதுறதுக்கு ஒரு ஜட்ஜிக்கு தாங்க அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. சொன்ன புரியுதா உங்களுக்கு? தேவன் எந்த அளவுக்கு உயர்த்தினார். அல்லேலூயா. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, ஆனால் பூமியில் எப்தாவை கத்த உயர்த்தினார் ஜட்ஜா. அல்லேலூயா. பிரசங்கம் புரியுதா புரியலையா? இன்னைக்கு 2வது குறிப்பில் ஒரு சின்ன ஆரம்பத்தை ஆரம்பித்து கூட்டத்தை முடிப்போம். சரியா? அற்பமான ஆரம்பமும் சம்பூர்ணமான முடிவு. நமக்கு ஒரு 7 குறிப்பு உண்டு. அதில் இன்றைக்கி 2வது குறிப்புக்குரியதை பார்ப்போம். சரியா? இப்போ முதல் குறிப்பு தான் தியானிச்சிருக்கேன் 2 வாரமாக. அல்லேலூயா. போதும், இப்படி தான் பழகணும். அல்லேலூயா. ஆமாம், இப்போ ஒரு 10-25 பேர் நம்ம இருக்கோன்னா அந்த 25 பேரும் பரலோகத்துக்கு போனால் போதும், பெரிய விஷயம். அது போக ஆண்டவராக பரலோகத்துக்கு போகிற கூட்டத்தை தந்தால் போதும். அல்லேலூயா. பண்ணி குட்டி மேய்க்கு எதுவும் சும்மா கடந்தெல்லாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது. நீ ஒரு ஆள் உறங்கலை, பெரிய ஆச்சரியம். அல்லேலூயா. சில நாள் 4-5 உறங்கன்னு ஒரு ஆள் உறங்கல, அவ்வளோ விழிப்பாக இருக்குது. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஒரு ஆள் கண்ணு மூடலை, என் கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை கண்ணு மூடினவங்க இருந்திருப்பாங்க, என் கண்ணுக்கு ஒரு ஆள் கூட கண்ணு மூடினதா தெரியல. ரைட்டா? 2வது அற்பமான ஆரம்பமும் சம்பூர்ணமான முடியும். சரியா? வேதத்தில் வாசிக்கும் போது யார் அப்படின்னு பார்ப்போம். வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 9:1. அதோடு கூட அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். போதும், பிறவி குருடன் இவன் சுகமாக்கப்பட்ட சரித்திரம் தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்ன. போதும். இப்போ என்ன அற்பமான ஆரம்பம்? பிறவி குருடன், பிறவி சப்பானி, பிச்சைக்கார பயிலுவன். இவனுக்கு பேர் எப்படி வைக்கலாம்? இப்போ தான் அந்த ஊனத்தை சொல்கிறது இல்லை, பழைய காலத்தில் சொல்லுவான் குருடன், நொண்டி.
ஓ வள்ளக்காலம் பார் செப்பக்காலம் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் காலத்தில் அப்படி நக்கல் பண்ணுவாங்க. இப்போ அதை ஆண்டோடைய கிருபையினால் நிறுத்தியிருக்காங்க. பூனைக்கண்ணை, ஒன்றரைக்கண்ணை, உண்டக்கண்ணி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் சின்ன வயசில். இப்போ அது சொல்கிறது கிடையாது. பார்த்துருக்கீங்களா? வள்ளக்காலம் பார், வள்ளக்காலம் அப்படிம்பாங்க. இந்த காலு சிலருக்கு என்ன செய்யணும், இப்படி நடப்பான், சப்பாங்காலை இப்படிலாம் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இவனே குருடை, பிறவி குருடை. யார்? பிறவி குருடை. இவனுக்கு பேர் என்னது? சப்பானி. அற்பமான ஆரம்பம். கர்த்தர் அவனை சுகப்படுத்தி அவன் நின்றான், நடந்தான், குதித்தான், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இந்த குருடனை கர்த்தர் சுகமாக்கி அவனை கர்த்தர் மகிமைப்படுத்த வைத்தார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஒருவேளை இந்த மார்க்கத்துக்குள்ளே நான் பிறந்த போதே ஒரு குருடனை போல, ஒரு சப்பானியை போல இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்த போதே நான் ஒரு ஜடம் போல வந்தேன்னு நீங்கள் நினைக்கலாம். அல்லேலூயா. நானும் என் குடும்பமும் ஜடம் போல தான் அந்த சபைக்குள்ளே வந்தோன்னு நினைக்கலாம். கர்த்தர் அப்படி இல்லை, ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த சபைக்குள்ளே வந்தபோது, இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்தபோது நான் என் குடும்பம் குருடும் சப்பானியுமான கேஸாக வந்தோம், பிச்சை எடுக்கிற கூட்டமாக வந்தோம். கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், உங்களை சப்பானி தன்மையிலிருந்து விடுதலை ஆக்கியவன். நின்றான், நடந்தான், குதித்தான், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். அல்லேலூயா. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? என் தாசனை அல்லாமல் அந்தகன் யார்? குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு முன்பாக போய் அவருடைய இருளை வெளிச்சமாக்குவேன். அல்லேலூயா. முடவனு மானை போல குதிப்பான். இன்றைக்கு ஒருவேளை இந்த ஆவிக்குரிய பாதையில் நான் வழி அறியாத குருடனை போல, தேவனோடு நடக்க முடியாத சப்பானியை போல இருக்கிறேன். கர்த்தர் அற்பமாய் ஆரம்பித்தவனை சம்பூர்ணமாய் முடிய பண்ணினார். கண்களை மூடுவோமா? நீங்கள் கேட்ட பிரசங்க வார்த்தை எல்லாத்தையுமே விட்டுருங்க, அவசியப்படலைண்ணா. ஒரே ஒரு தலைப்பு மட்டும் எடுத்துக்கிடுங்க. உடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? இந்த ஒரு வேர்டு போதும். வாழ்நாளெல்லாம் கர்த்தரை நம்பி தேவனை பின்பற்றி பரலோகத்துக்கு போய் சேர்வதற்கு. என் பிராணனை அருமையாய் எண்ணேன், என் பிராணனை அருமையாய் எண்ணேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஓ, கப்பலால் கரை சேர்க்கப்பட முடியாதவர்கள் கப்பல் துண்டுகளால் கரை சேர்க்கப்பட்டார்கள். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பேசிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த காலை வேளையிலே தனிப்பட்ட வாழ்க்கையில், சொந்த குடும்பத்தில், அற்பமான நிலவரத்தில் உன் வாழ்க்கை இருந்துக்கிட்டு இருக்கலாம். உன் இருதயம் உன்னை அற்பமாக உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். உன்னை சுற்றி சம்பவிக்கிற சம்பவங்கள் நீ ஒரு அற்பமான மனுஷின்னு உனக்கு அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். எப்தாவை சுற்றி சம்பவித்த எல்லா சம்பவங்களும் அற்பமான சம்பவமாய் காணப்பட்டது. ஒரு நாள் வந்தபோது கர்த்தர் அவனை தலைவனாய், அவனை சேனாதிபதியாய், ஒரு ஜட்ஜா வாழ்க்கையை முடிக்க வைத்தார். ஷகரபலங்கரமானா, ஓ ரபலங்கரபல, விசேஷமான ஒரு ஆவியானுடைய நிறைவு தூணா கரபலங்கரா நம்முடைய மத்தியில் இருக்குது. ஒரு விசேஷமான ஒரு தெய்வ சமூகம் நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. உண்மையா இந்த மார்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை விட ஒரு மேன்மையான மார்க் எனக்கு தெரியலை. சில நேரங்களில் நான் அற்பமாக இருக்கிற இடம் வரும்போது எனக்கு மன கஷ்டமாக, வேதனையாக, கண்ணீர் வடிக்கிறேன். பட் ஆனால் எனக்கு நல்லா தெரியும், என் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். என் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நமக்கு முன்பாக நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற பாதையிலே பொறுமையோடு ஓட கடவோம். நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல், ஓ ஷகரபலங்கரமானா ரிபபலங்கரமானா, இன்றைக்கு ஒருவேளை நீ அற்பமாய் எண்ணப்படுகிற எத்தனையோ சிலுவையின் பாதைகள், முட்களான பாதைகள், அருவருக்கப்படுகிற நிலவரத்தில் உள்ள சூழ்நிலைகள் உன்னை சுற்றி சூழ்ந்து நடந்து கொண்டிருக்கலாம், உன்னை சுற்றி சம்பவித்துக் கொண்டிருக்கலாம்.
அற்பமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு ஒரு சரீரம் கூட ஒரு அற்பமான சரீரமா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டு விழா இயேசுப்பாவுடைய வருகையில அல்லது நான் கர்த்தருக்குள்ள மறிக்கும் போது இந்த பூமிக்குரிய அற்பமான இந்த சரீரத்தை விட்டு கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீட்டுக்குரிய மகிமையான அனுபவத்துக்குள் வருவேன். ஷகரா பாலங் கரமானா ஓ ரபல கரபல கரிபபலங் கரமானா ஷமானா ரிமானா ரிபபலா. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.